நித்யானந்த திரையோதசி வரலாறு. நித்யானந்த திரையோதசியின் முக்கியத்துவம் என்ன? உலகம் முழுவதும் இது ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீ நித்யானந்தரே பரம புருஷரான சைத்தன்ய மகாபிரபுவின் நித்திய கூட்டாளி. நிதை பகவான் நித்யானந்தர் என்ற பெயரில்லாமல் நிமை சைத்தன்ய மகாபிரபு என்ற பெயர் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து பிரபஞ்சங்களின் முக்கிய குருவாகவும் ஸ்ரீ மகாபிரபுவிற்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகராகவும் பணியாற்றும் நித்யானந்த பிரபுவின் கருணை இல்லாமல் ஸ்ரீ மகாபிரபுவை அணுகவோ புரிந்து கொள்ளவோ இயலாது. பகவான் ஸ்ரீ நித்யானந்தரின் தாமரை திருப்பாதங்கள் ஒருவரின் ஒன்று மட்டுமல்ல, மில்லியன் கணக்கான சந்திரர்களின் இனிமையை நில ஒளியை பெறும் ஒரு தங்குமிடம். உலகம் உண்மையான அமைதியை பெற விரும்பினால் அது பகவான் நித்யானந்தரிடம் அடைக்கலம் பெற வேண்டும். நித்யானந்தரின் தாமரை திருப்பாதங்களின் நிழலில் ஒருவர் தஞ்சமடையாவிட்டால் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை அணுகுவது அவருக்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் நடன விருந்தில், அதாவது ராசலீலையில் ஒருவர் உண்மையில் நுழைய விரும்பினால் அவர் ஸ்ரீ நித்யானந்தரின் தாமரை திருப்பாதங்களை உறுதியாக பற்ற வேண்டும். படைப்பு மற்றும் லீலை இரண்டிலும் அவர் இறைவனின் செயலில் உள்ள கொள்கை. அவர் இறைவனின் இரண்டாவது உடல். ஸ்ரீகிருஷ்ணருக்கு பலராம சுவாமியாகவும், ஸ்ரீராமருக்கு லக்ஷ்மண சுவாமியாகவும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு நித்யானந்த பிரபுவாகவும் வெளிப்படுகிறார். இறைவனின் மற்ற அனைத்து வடிவங்களும் விரிவாக்கங்களும் இந்த இரண்டாவது உடலிலிருந்தே வெளிப்படுகின்றன. எனவே நித்யானந்த பிரபு சங்கர்ஷ்ணன், அனைத்து விஷுக்கள் மற்றும் அனந்த சேஷனின் மூலமாகும். நித்யானந்தரின் தோற்றம் மற்றும் பொழுதுபோக்குகள். தோற்றம் மற்றும் குழந்தை பருவம். நித்யானந்த பிரபு தற்போதைய மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான ஏகசக்ராவில் 1474ஆம் ஆண்டு வாக்கில் பிறந்தார். அவரது பிறந்த இடம் கர்பஸ்வா என்ற கோயிலால் நினைவு கூறப்படுகிறது. இன்று ஏராளமான யாத்ரீகர்கள் அவரை பார்வையிடுகிறார்கள். அவரது தந்தை ஹடாய் ஓஜா மற்றும் தாய் பத்மாவதி மித்திலையைச் சேர்ந்த பக்தியுள்ள பிராமணர்கள். நித்யானந்த பிரபு மாதமான மாசி மாதத்தின் பிரகாசமான 15 நாட்களில் புனிதமான 13ஆம் நாளில் பிறந்தார். ஒரு குழந்தையாக இருந்தபோது நிதாய் நித்யானந்த பிரபு என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது பகவான் ஸ்ரீராமரின் லீலைகளை நடிக்க விரும்பினார். அவர் இதை மிகவும் அதிகாரபூர்வமாகவும் பேரானந்தத்துடனும் செய்தார். இதனால் முழு கிராமமும் கடவுளின் அன்பில் மூழ்கிவிடும். ஏகசக்கர கிராமம் சிறிய நிதாயின் அன்பில் முழுமையாக மூழ்கியிருந்தது. அங்கு அவர் தனது பூமிக்குரிய வாழ்க்கையின் முதல் 12 ஆண்டுகளை கழித்தார். அவர் பலராம சுவாமியின் வெண்மையான நிறத்தை கொண்டவர். அவரது குரல் ஆழமானது மற்றும் இனிமையானது. சந்நியாசிகளுடன் யாத்திரை செல்லுதல். 13ஆம் ஆண்டில் இறைவனின் பெற்றோரின் விருந்தினராக இருந்த ஒரு பயண சந்நியாசி நிதாயை தன்னுடன் ஒரு தோழராக அனுப்புமாறு அவர்களிடம் கேட்டார். வேத கலாச்சாரத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்த அவரது பெற்றோர் அவரது கோரிக்கையை மறுக்க முடியாமல் தயக்கத்துடன் நிதாயை பிரிந்தனர். தனது யாத்திரையின் போது இறைவன் கயா, காசி, பிரயாகை, மதுரா, கோவர்த்தனம், ஹஸ்தினாபுரம், துவாரகை, அயோத்தி, ஹரித்வாரா மற்றும் பல புனித தலங்களுக்கு சென்றார். அடுத்து பகவான் பத்ரிகாசிரமத்திற்கும் ஸ்ரீல வியாசதேவரின் ஆசிரமத்திற்கும் சென்று அவரை சந்தித்தார். தனது புனித யாத்திரையின் போது அவர் மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி மற்றும் பிரம்மானந்தபுரி ஆகியோரையும் சந்தித்தார். அவர்கள் அனைவரும் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் திருக்காட்சிகள். பின்னர் அவர் சேதுபந்தம், தன தீர்த்தம், மாயாபுரி, அவந்தி, தேவபுரி, திரிமலை, கூர்மக்ஷேத்திரம் போன்ற பிற இடங்களுக்கு சென்றார். இறுதியாக அவர் ஜெகநாதபுரியை அடைந்தார். அங்கு அவர் ஜெகநாதரை தரிசனம் செய்து இறைவனின் விக்கிரகத்தை கண்டு ஆனந்த கடலில் மூழ்கினார். ஜெகநாதபுரத்திலிருந்து மீண்டும் வடமதுரைக்கு திரும்பினார்.
சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தார். 1506ஆம் ஆண்டு சைத்தன்ய மகாபிரபுவிற்கு 32 வயது இருக்கும் போது நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தார். அப்போது பகவான் சைத்தன்யருக்கு 20 வயது. ஆதி ஆன்மீக குருவாக நித்யானந்தர் கௌட தேசம், அதாவது வங்காளம், ஒடிசா முழுவதும் சங்கீர்த்தன யுக தர்மத்தை பரப்புவதில் பெரும் பங்கு வகித்தார். நித்யானந்தரின் எல்லையற்ற கருணையால் அனைத்து வகையான பாவ செயல்களுக்கும் பழக்கப்பட்ட ஜெகாய் மற்றும் மாதாய் போன்ற மிகவும் வீழ்ந்த ஆன்மாக்கள் கூட விடுவிக்கப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிக்கும் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றப்பட்டனர். நித்யானந்தரின் பொழுதுபோக்குகள். ஒரு நாள் ஸ்ரீவாச தாக்கூரின் இல்லத்தில் பகவான் நித்யானந்தர் தங்கியிருந்த போது ஒரு காகம் அங்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு நெய் வைக்க பயன்படுத்தப்படும் மணி உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்துடன் பறந்து சென்றது. ஸ்ரீவாச தாக்கூரின் மனைவியான தாய் மாலினி தேவி கிண்ணத்தை அதன் கூட்டில் விட்டுவிட்டு திரும்பி வந்த காகத்தை கண்டார். இதை பற்றி கவலை கொண்டு அவர் அழ ஆரம்பித்தார். பின்னர் நித்யானந்தர் அங்கு வந்து அவளுடைய துக்கத்திற்கான காரணத்தை கற்றுக்கொண்டார். கிண்ணத்தை அவளுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்த இறைவன் காகத்திடம் திரும்பி கிண்ணத்தை திருப்பி தர கூறினார். காகம் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றி கிண்ணத்தை வாயில் வைத்து கொண்டு திரும்பி வந்தது. பகவான் நித்யானந்தரின் மகிமைகளை நன்கு அறிந்த மாலினி தேவி இந்த அற்புதமான சம்பவத்தை கண்டு பரவசம் அடைந்த அன்பில் மயங்கி விழுந்தாள். குணமடைந்த பிறகு அவள் பகவானுக்கு மரியாதையுடன் பிரார்த்தனை செய்தாள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் பகவான் தனது பக்தர்களுடன் பாணிஹத்தியில் ஒரு பெரிய கீர்த்தனை செய்தார். இதற்கு பிறகு அவர் தனது ஊழியர்களுக்கு அபிஷேகம் செய்ய உத்தரவிட்டார். ராகவ பண்டிதர் தலைமையிலான அனைத்து பக்தர்களும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரும் அவரது மகிமைகளை பாடும்போது கங்கை நீரால் இறைவனை ஸ்நானம் செய்தனர். அபிஷேகத்திற்கு பிறகு அவர்கள் அவருக்கு புதிய ஆடைகளை அணிவித்து அவரது உடலில் சந்தன குழம்பை பூசினர். அவர்கள் அவரை மலர் மாலைகள் மற்றும் துளசியால் அலங்கரித்தனர். பின்னர் பகவான் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கிருஷ்ண பிரேமத்தை பொழியும் அனைவரையும் பார்த்தார். பின்னர் அவர் ராகவ பண்டிதரிடம் கடம்ப மலர்களால் ஒரு மாலையை செய்ய உத்தரவிட்டார். அந்த மலர்கள் தனக்கு மிகவும் பிடித்தவை என்று கூறினார். கடம்ப மலர்கள் பூக்கும் பருவம் இதுவல்ல என்று ராகவ பண்டிதர் பணிவுடன் கூறிய போது இறைவன் அவரை இல்லத்திற்கு சென்று அவற்றை தேட கூறினார். ராகவ பண்டிதர் இல்லத்திற்கு வந்தபோது தனது முற்றத்தில் இருந்த எலுமிச்சை மரத்தில் அழகான மனம் கொண்ட கடம்ப மலர்கள் மலர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். பரவசத்தால் மூழ்கிய ராகவ பண்டிதர் அவற்றை கொண்டு ஒரு மாலையை உருவாக்கி இறைவனுக்கு சமர்ப்பித்தார். இதனால் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறைவனின் கருணையுள்ள ஒருவரால் மட்டுமே அவரை அறிய முடியும். ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு குருவின் உதவி தேவை. நித்யானந்த பிரபுவின் கருணை இல்லாமல் பரம புருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நாம் உணர முடியாது. நித்யானந்த திரையோதசி வரலாறு இனிதே நிறைவடைந்தது.